உதயநிதியா இல்ல அதுக்கு அடுத்து இருக்க சகோதரி கனிமொழியா 2 பேரையும் வச்சு உங்க கட்சியை திமுகவை வழிநடத்த யாருக்கு அருகதை இருக்குது? நான் கேட்ட கேள்வி திமுக எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எப்போ வாக்கெடுப்பு வரும்? போன எலெக்ஷன்ல மாப்பிளையும் பையனும் சேர்ந்து அடிச்ச கூத்துலதான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து பிறப்பால் ஒருவர் வந்து முதல்வராகவும் முடியாது, பிறப்பால் ஒருவர் தலைவராகவும் முடியாது. நீங்க உங்க தாத்தா இருந்தாரு சரி, உங்க அப்பா உருவாக்கினார், கடைசி வரைக்கும் உங்க அப்பா ஸ்டாலின் அவர் வந்து தலைவரானாரா? இல்ல. அப்புறம் நேத்துதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களை தலைவராகினா நீங்க ஆக முடியுமா? எதிர்கட்சி தலைவராகினா எதிர்கட்சி தலைவர் வேலை என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உதயநிதிக்கு வந்து யோசனையும் இல்லை, சிந்தனையும் இல்லை. நான் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் வச்சு உதயநிதியா இல்ல அதுக்கு அடுத்து இருக்க சகோதரி கனிமொழியா 2 பேரையும் வச்சு உங்க கட்சியை திமுகவை வழிநடத்த யாருக்கு அருகதை இருக்குது? இதுல யாரு சரியான வகையில அந்த திமுக வழிநடத்தணும்? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதுக்கு யாரும் பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரு கட்சியை வழிநடத்தணும், அது தெரியும். அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, அதுக்காக ஒரு மரியாதை இருக்குல்ல. அண்ணா வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து ஆரம்பிச்ச கட்சி அந்த கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த கட்சியை வழிநடத்தணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உதயநிதிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு இன்ன வரைக்கும் வழி இல்லை. ஏன்னா ஒரு 2-3 பேர் வந்து திமுக எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஏர்போர்ட்ல பார்த்து என்ன சொல்றாரு, சார் நீங்க நல்லா தான் கேட்டீங்க, ரொம்ப தெளிவா கேட்டீங்க, உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்டீங்க. உண்மைதான். ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல மாப்பிளையும் பையனும் சேர்ந்து அடிச்ச கூத்துலதான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. எந்த இடத்துலயும் வேட்பாளர் ஒழுங்கா போடல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கட்சி நமக்கு கண்ட்ரோல் வரணும்னு மாப்பிளையும் பையனும் சேர்ந்து அடிச்ச கூத்துதான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. மாப்பிள்ளை அவருக்கு தேவையான ஆளுலாம் கேண்டிடேட் போட்டாரு. தாம்பரத்துல எஸ்.ஆர். ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெயிக்கிற கேண்டிடேட். அவரை விட்டுட்டு மாப்பிளையும் பையனும் மாத்தி ஒருத்தர் கொடுத்தாங்க. பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜெயிக்கிற கேண்டிடேட் கருணாநிதினு ஒருத்தர் இருந்தாரு. அவரை விட்டுட்டு அதை கொண்டு போய் கூட்டணி ஆச்சு. அந்த கட்சிக்கு அங்க ஆளே இல்லை, அதை போய் கூட்டணி கொடுத்தாங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அப்பா ஆள் வரக்கூடாது, மாப்பிள்ளை ஆள் வரக்கூடாது, பையன் ஆள் வரக்கூடாது, இவங்க 3 பேர் சேர்ந்து அடிச்ச கூத்துலதான் கட்சி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கிறாங்க. என்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு இவங்க 2 பேரும் செஞ்ச வேலையெல்லாம் கட்சி இந்த நிலைமை வந்து நல்லா தெளிவா கேட்டீங்க. நான் கேட்ட கேள்வி திமுக எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எப்போ வாக்கெடுப்பு வரும்? திமுக ஒன்றிய நகரம் பகுதி எல்லாரையும் கூப்பிட்டு கிளை நிர்வாகி வரைக்கும் கூப்பிட்டு உதயநிதியா சகோதரி கனிமொழியா வாக்கெடுப்பு எப்போ வரும்னு திமுக நிர்வாகிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த முக்கியத்துவம் கட்சி முழுவதும் இன்னைக்கு அதிருப்தி. இன்னைக்கு அந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய அதிருப்திக்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜிக்கு அந்த மொத்த குடும்பமும் ஏன்னா பணம் கொண்டு வந்து கொட்டுறான்னு சொல்லி செந்தில் பாலாஜி கொடுத்த முக்கியத்துவம் இன்னைக்கு இந்த கட்சி இவ்வளவு அசிங்கப்பட்டு போயிருக்கு. அது இல்லாம மாப்பிள்ளை கூட இருக்கிற 5 நண்பர்கள், பையன் கூட இருக்கிற 5 நண்பர்கள், ரத்தீஷ் கித்தீஷ் அங்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இங்கிட்ட எல்லாம் சேர்ந்து அடிச்ச கூத்து தான் இன்னைக்கு மொத்த வசூல். கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. யார் அந்த போன கவர்மெண்ட் 5 வருஷம் கவர்மெண்ட் யாரு வழிநடத்துறது எல்லாம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை கொடுக்குற 5 பேரும், பையன் கொடுக்குற 5 பேரும். 5 பேருக்கு அரசியலும் தெரியாது, கட்சியும் தெரியாது, கவர்மெண்ட்டும் தெரியாது, எதுவும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது, பெரியாரும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா மொத்த கவர்மெண்ட்டையும் வழிநடத்துன்னு அவங்க தான். அப்ப நடந்த ரைடப்பையும் ஆள் எஸ்கேப்பு, இந்த ரத்தீஷ் கித்தீஷ்ல அப்பயும் எஸ்கேப்பு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டோன்னு மாப்பிள்ளை கொடுக்குற பையன் கொடுக்குற நண்பர்கள் எல்லாம் எஸ்கேப். யாரு ஊர்லயே அடுத்து செந்தில் பாலாஜி 2 நாள் ஆஜராகல. இதெல்லாம் இவங்க செஞ்ச கூட்டு மக்களிடம் கொள்ளையெடுத்த பணங்கள் கொஞ்ச லட்சம் இல்ல, பல லட்சம் கோடி. இனிமேல் அதெல்லாம் நடக்காது.